Hi friends, welcome to Teju Saab. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே நலுங்கு மாவு சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆர்டினரி சோப் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் நலுங்கு மாவு சோப். சூப்பராக வந்திருக்கு. நலுங்கு மாவு ஆட் பண்ணியிருக்கனால இந்த கலரில் வந்திருக்கு, இல்லைனா பியோர் ஒயிட்டாக இருக்கும் சோப்பு. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம சோப் பண்ண முடியாது, அதனால் காஸ்டிக் சோடா கண்டிப்பாக வேணும். இது எல்லா கெமிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நலுங்கு மாவு. இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பியோர் வாட்டர், ஆர்ஓ வாட்டரோ இல்லை டிஸ்டில்டு வாட்டரோ எடுத்துக்கோங்க, டேப் வாட்டர் வேண்டாம். நெக்ஸ்ட் கோகோனட் ஆயில், பியோர் கோகோனட் ஆயில். இதனால தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க, அலுமினியம் வேண்டாம். இந்த கப்பில் 1 கப் காஸ்டிக் சோடா நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் காஸ்டிக் சோடா எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கைக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, ஏன்னா காஸ்டிக் சோடா கையில் பட்டு அரிக்கும். ப்ளஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பயங்கர சூடாக இருக்கும், அதனால் க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் காஸ்டிக் சோடாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா போடுங்க, அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். டேப் வாட்டர் வேண்டாம், ஏன்னா அதில் வந்து நிறைய சால்ட்டெல்லாம் இருக்கும், உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனில் கரெக்டாக வராது சோப்பு. அதனால் பியூரிஃபைடு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பியோர் வாட்டர் மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பியோர் வாட்டர் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் நம்ம எதையும் ஆட் பண்ணக்கூடாது. இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு 15 to 20 minutes நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடே இல்லை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ பியோர் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் சோப்பு வந்து சூப்பராக வரும். அதனால் பியோர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. 7 கப்ஸ் நம்ம ஆட் பண்ணோம், அதுதான் ரேஷியோ. 1:2:7. 1 கப் ஆஃப் காஸ்டிக் சோடா, 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் 7 கப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், அதுதான் ரேஷியோ. அந்த ரேஷியோவில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வருது சோப்பு, அதனால் அப்படியே அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விஸ்க்லேயோ இல்லை கரண்டிலேயோ கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், 5 to 10 minutesலேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பிளெண்டர் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 700ன்னு வாங்கினேன் நான், ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour நான் மிக்ஸ் பண்ணணும், கை ரொம்ப வலிக்கும். அதுக்காகவே தான் நான் இந்த பிளெண்டர் வாங்கினேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளெண்டரில் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 minutesலேயே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நலுங்கு மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நலுங்கு மாவும் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 கப் நலுங்கு மாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணல, ஆர்டினரி சோப் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ, நலுங்கு மாவோ இல்லை கடலை மாவோ இல்லை பாசிப்பருப்பு மாவோ என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நலுங்கு மாவு ஆட் பண்ணோடனே நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு பேர் ட்ரேஸ்ன்னு பேர், சோப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை, அதனால் பேப்பர் கப்பில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ மோல்டில் ஊற்றுனீங்கன்னா அந்த ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ டீ கப்பில் ஊற்றுனீங்கன்னா அந்த ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 hours நல்லா காய வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள் சோப் நல்லா செட் ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்னொரு கப்பும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுக்க வரலன்னா பின்னாடி திருப்பி 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா தானாக வந்துடும். ஸோ இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா கப்பில் இருக்கிற சோப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 cups ஆஃப் சோப் வந்து கிடச்சிது. இது வந்து ஆர்டினரி சோப்பு, நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நான் கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த சோப்பு பாருங்கள் பியோர் ஒயிட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 35 to 40 daysக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல், அதோட எஃபெக்டெல்லாம் போகணும். எஃபெக்டெல்லாம் போகிறதுக்கு ஒரு 45 days ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக செஞ்ச உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.